Good morning students. Welcome to Sridevi's biology classes. நீங்க டாப்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோஸை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஹை ஸ்கோருக்கு என்னோட வீடியோஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்கிரீஷன் இன் ஹியூமன். சோ ஹியூமன் பார்க்கிறதுக்கு முன்னாடி வேறு சில ஆர்கானிசத்தினுடைய எக்ஸ்கிரீஷன் ஆர்கன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து அமீபால கான்ட்ராக்டைல் வேக்யூல், அதாவது பேரமீசியம் பார்த்துப்போம். பேரமீசியத்திலேயே கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்டைல் ஃபுட் வேக்யூல் வேற, கான்ட்ராக்டைல் வேக்யூல் வேற. இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல்லையே அதனுடைய வேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகுது. அடுத்தது பிளான் ஏரியாவில் ஃப்ளேம் செல்ஸ், எர்த்வார்ம், நெஃப்ரீடியா, அடுத்து காக்ரோச்சஸ், மால்பீஜன் டியூபல்ஸ், பிரான் ஆண்டனல் கிளான்ஸ். ஸோ இப்போ இந்த இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹியூமனுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ஸ். ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறதுல மேஜராக என்ன மாதிரியான பொருள்லாம் எக்ஸ்கிரீட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், எக்ஸஸ் ஆஃப் சால்ட், நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட்ஸ். இதை தான் வந்து நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வேஸ்டெல்லாம் எந்தெந்த ஆர்கன்ஸ் மூலியமா எக்ஸ்கிரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 5 எக்ஸ்கிரீஷன் ஆர்கன்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா லங்ஸ் மூலமா CO2 வெளியில போகுது. ஸ்கின் தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். ஸோ இப்போ இந்த ஸ்கின்ல வந்து எக்ஸஸ் ஆஃப் சால்ட் வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வழியா வெளியில போகுது. அடுத்தது லிவர்ல புரோட்டீன் மெட்டபாலிசம்ஸ் நடக்கும்போது அதுல அமோனியா வந்து யூரியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த யூரியா தான் கிட்னிக்கு வந்து கிட்னி மூலியமா வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்ல வந்து இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் வந்து ஃபேசியஸா வெளியில போகுது. அடுத்தது இந்த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் கிட்னி. ஸோ இப்போ இந்த கிட்னில வந்து நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வெளியில போகுது. ஸோ இப்போ இந்த கிட்னியை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் கிட்னி. ஸோ இப்போ இந்த கிட்னி வந்து பேர் ஆஃப் கிட்னி ஒரு பாடியிலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இது நம்ம பாடியினுடைய பேக் போன்ல பேக் சைடில் வந்து வேஸ்ட்டுக்கும் மேலே இருக்குது, அதாவது அபவ் த வேஸ்ட்டில் பேர் ஆஃப் கிட்னி ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இதில் நம்ம ரைட் சைட் கிட்னி அப்படின்னு சொல்றது, இந்த ரைட் சைட் கிட்னி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் கிட்னியை விட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். ஏன் அப்படின்னா மேலே வந்து லிவர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ லிவர் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற வாசி இந்த ரைட் சைட் கிட்னி மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். கிட்னியோட மேலே பார்த்தோம் அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இந்த கிட்னி வந்து நல்ல டார்க் ரெட்டின் கலர்ல இருக்கும், பீன் ஷேப்ல இருக்கும். அதாவது பீன்ஸினுடைய சீடு வந்து என்ன ஷேப்ல இருக்குமோ அந்த ஷேப்ல இருக்குது. ஸோ அதான் பீன் ஷேப் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பேர் ஆஃப் கிட்னில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசில்ஸால ஆன டியூப், ஒரு மஸ்குலார் டியூப் வந்து வருது. ஸோ இப்போ இந்த மஸ்குலார் டியூப் தான் வந்து யுரேட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த யுரேட்டர் கிட்னில இருந்து கலெக்ட் பண்ணி கிட்னில இருந்து ஃபில்டர் ஆகக்கூடிய அந்த வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து யூரினரி பிளாடர்ல சேர்க்குது. யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான், இதுவும் மசில்ஸால ஆனது. ஸோ இப்போ இந்த யூரினரி பிளாடர்ல வந்து நல்லா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து யுரேத்ரா மூலியமா வந்து வெளியில போகுது. ஸோ இப்போ இந்த யுரேத்ராவை வந்து யூரின் பாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசில் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு இங்கே வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஹார்ட் படிக்கும் போது ஆர்டரிஸ் அண்ட் வெயினை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரீனல் ஆர்டரி அப்படிங்கிறதுல வந்து வேஸ்ட் வந்து இருக்கக்கூடிய பிளட், அதாவது வேஸ்ட் வந்து கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய பிளட் வந்து கிட்னி உள்ள என்ட்ரி ஆகுது. ரீனல் ஆர்டரிஸ் மூலமா வருது. இங்கே ரீனல் ஆர்டரிஸ் மூலமா இந்த வேஸ்ட் இருக்கக்கூடிய பிளட் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இங்கே அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் வேஸ்ட் வந்து யுரேட்டர் வழியா வெளியில போகுது. அந்த கிளீன்டு பிளட் வந்து மறுபடியும் வந்து ரீனல் வெயின் வழியா வெளியில போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீனல் ஆர்டரி அப்படிங்கிறதுல வந்து வேஸ்ட் இருக்கு, அதாவது நைட்ரோஜனஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து கிட்னிக்குள்ள வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல அந்த பிளட் வந்து கிளீன் ஆயிடுது. இந்த கிளீன் பிளட் வந்து ரீனல் வெயின் வழியா வெளியில போகுது. ரீனல் சொல்லலைனாலும் கிட்னி ஆர்டரி இல்லைன்னா கிட்னி வெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வேஸ்ட் வந்து யுரேட்டர் மூலமா யூரினரி பிளாடருக்குள்ள வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து அப்சார்ப்ஷன் அண்டு ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை எது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கிட்னிலுமே வந்து இந்த செக்ரீஷன் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து பார்க்குது. ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு நமக்கு கிட்னியினுடைய செக்ஷன் வந்து தேவைப்படுது. இப்போ இது வந்து கிட்னியினுடைய எல்எஸ் செக்ஷன். ஸோ இப்போ இந்த எல்எஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீனல் கார்டெக்ஸ், அதாவது வெளியில வந்து டார்க் ரெட்டின் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த ரீனல் கார்டெக்ஸ் வந்து கொஞ்சம் லைட் ரெட்டின் கலர்ல இருக்குது. அடுத்தது ரீனல் மெடுலா, ரீனல் பெல்விஸ்.
இந்த ரீனல் மெடுலால தான் வந்து ரீனல் பிரமிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இந்த ரீனல் பிரமிட்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து நெஃப்ரான்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த நெஃப்ரான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாதி, அதாவது வந்து பார்ஷியலியா வந்து கார்டெக்ஸ்லையும் மீதி பாதி வந்து ரீனல் மெடுலாலையும் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து கரெக்ட் ஆகி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து மொத்தத்தில் எல்லாமே கரெக்ட் ஆகி இந்த பெல்விஸ்குள்ள தான் வந்து அந்த யூரினை வந்து கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இப்போ இந்த யூரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேஸ்ட் கண்டெய்ன் ஆகும். வேஸ்ட், அதாவது நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு எல்லோ லிக்விடை தான் வந்து நம்ம யூரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அது வந்து இந்த பெல்விஸில் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து யுரேட்டர் மூலமா நமக்கு வெளியில் போகுது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் தெரியறதுக்கு நமக்கு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அவசியம். இதுதான் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரில் 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீனல் கார்பகல்ஸ், இன்னொன்று ரீனல் டியூபிள்ஸ். இந்த ரீனல் கார்பகல்ஸ் அப்படிங்கிறதுல பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் குளோமருலஸ் அப்படிங்கிற 2 பார்ட்ஸ் வந்து இருக்குது. அது தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த எல்லா டியூப்லைட் ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து இந்த ரீனல் டியூபிள்குள்ளே வருது. ஸோ இப்போ இந்த பவுமன்ஸ் கேப்சூல் அப்படிங்கிறது வந்து சின்னதாக ஒரு பவுல் மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து பவுமன் கேப்சூல். இது வந்து என்னென்னா சர் வில்லியம் பவுமன் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். அவர் கண்டுபிடிச்சாச்சு இது வந்து பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து குளோமருலஸ். இந்த குளோமருலஸ் வந்து பவுமன் கேப்சூல் உள்ளே வந்து இருக்குது. இதில் வந்து நிறையா நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் வந்து ஒரு பஞ்சாக வந்து ஃபுல்லாக வந்து இந்த கேபிலரிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேபிலரிஸை தான் வந்து நம்ம குளோமருலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீனல் ஆர்டரி அப்படிங்கிறது நமக்கு வந்து வேஸ்ட் இருக்கக்கூடிய பிளட். ஸோ இப்போ அந்த பிளட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த குளோமருலஸ்குள்ள வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இங்கே வந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அதாவது இந்த பவுமன் கேப்சூலுள்ள வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்த பவுமன் கேப்சூலுள்ள எதெல்லாம் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா நார்மலாக பிளட்டில் என்னெல்லாம் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும், குளுக்கோஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பிளட்டு உள்ள இருக்கக்கூடியதாக இருக்குது. சால்ட்டு, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே. ஸோ இப்போ இதில் நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை மட்டும்தான் வந்து இந்த குளோமருலஸ் வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்குது. மீதி எல்லாத்தையும் அதே பிளட்டில் அப்படியே வைக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேபிலரிஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே ஒரு ஸ்மாலாக இருக்கக்கூடிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட போர் வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதனால ப்ரோட்டீன்ஸ் வந்து இது வழியாக வராது. அதெல்லாம் அந்த பிளட்டு உள்ளேயே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அதில் ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடிய குளுக்கோஸு, மினரல்ஸு இதெல்லாம் மட்டும்தான் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து ஃபில்டர் ஆகுது. ஸோ இப்போ அதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டையும் எக்ஸஸ் ஆஃப் வாட்டரையும் மட்டும்தான் இந்த குளோமருலஸ் வந்து தனக்குள்ளே வந்து வருது. ஸோ இப்போ இந்த குளோமருலஸ்குள்ளே வரும்போது ஃபுல்லாக வந்து 100% வந்து ஃபில்டர் ஆகிருக்காது. ஓரளவுக்கு வந்து ரிமைனிங் வந்து அது உள்ள இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கேருந்து குளோமருலஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீனல் வெயின் வந்து வெளியில் வருது. இந்த ரீனல் ஆர்டரிஸ் வழியாக வந்து வேஸ்ட் இருக்கக்கூடிய பிளட் உள்ள நுழைஞ்சிச்சு. இந்த குளோமருலஸ் வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் மீதி ஓரளவுக்கு பிளட் வந்து கிளீன்ட் ஆயிடுச்சு. இந்த கிளீன்டு பிளட் வந்து ரீனல் வெயின் வழியாக வந்து இந்த பவுமன் கேப்சூலை விட்டு வெளியில் வருது. ஸோ இப்போ இந்த வரக்கூடிய வெயின் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீனல் டியூபிள்ஸை வந்து ஃபுல்லாக வந்து நெட்வொர்க்காக வந்து கவர் பண்ணி இருக்குது. ஏன் கவர் பண்ணி இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ இது வழியாக இங்கே என்ன ஆகுது, இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் உள்ள பிளட் வந்து வருது. அந்த பிளட்டில் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் திங்ஸஸ், அதாவது மறுபடியும் குளுக்கோஸோ இல்லை மினரல்ஸோ அமினோ ஆசிட்ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு அது ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த டியூபிள் உள்ள வந்து நடக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூபிள்லேருந்து அந்த மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ் மட்டும்தான் இந்த ரீனல் வெயின் உள்ள வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த ரீனல் வெயின் உள்ள இது வரைக்கும் ஃபுல்லாக என்ட்ரி ஆகி ரீனல் வெயினில் வந்து ஒன்லி பியூரிஃபைடு பிளட், அதாவது வந்து கிளீன் பிளட் மட்டும் வந்து வெளியில் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த ரீனல் டியூபிள் உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹென்லே லூப்புன்னு பேர். இந்த ஹென்லே லூப் வழியாக வந்து வெறும் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மட்டும்தான் வந்து வெளியில் போகுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து இப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி எல்லாத்துடைய வேஸ்ட்டும் வந்து ஒரே இதுவாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகி வருது. ஸோ இப்போ இந்த எல்லா வேஸ்ட்டுமே இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பவுமன்ஸ் கேப்சூல். இது வந்து கார்டெக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய இந்த பார்ட்டு தான் வந்து இந்த டியூபிள்ஸ், ரீனல் டியூபிள்ஸ். ஸோ இப்போ இந்த ரீனல் டியூப்ஸ் இது மாதிரி நிறைய ரீனல் டியூப்ஸ், நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து இது எல்லாமே கரெக்டாகி எங்கே வருது அப்படின்னா இந்த பெல்விஸ் உள்ளதான் வந்து யூரின் வந்து என்ட்ரி ஆகுது. அதாவது வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து இது உள்ள வந்து என்ட்ரி ஆகுது.
ஸோ இப்போ இது உள்ளேருந்து மறுபடியும் எங்கே வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த யுரேத்ரா வழியாக, அதாவது யுரேட்டர் வழியாக யுரேத்ராக்குள்ளே போகுது. ஸோ இதுதான் வந்து கிட்னியினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கிட்னியினுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், எல்எஸ் பார்த்துருக்கோம், அண்ட் நெஃப்ரான்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் இந்த நெஃப்ரான்ஸில் ஏதாவது வந்து சம்திங் ஃபால்ட் ஆகுது, இல்லை அது வந்து சரியாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மேஜர் தான் பண்ணுறோம் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டில். ஒன்று பார்த்தோன்னா ஒன்று கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்ப்போம். அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 100% சக்ஸஸ்ஃபுல் அது கிடையாது. இப்போ வந்து டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ டயாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு மிஷின் தான். இந்த மிஷின் உள்ள ஹியூமன் பாடியினுடைய பிளட்டை வந்து அந்த மிஷின் உள்ள கொண்டுட்டு போனால் அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நெஃப்ரான்ஸ் என்ன வேலை பார்க்குதோ அந்த வேலையை அந்த மிஷின் வந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த பிளட், அது உள்ள என்ட்ரி ஆகி வரக்கூடிய பிளட்லேருந்து அந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு பிளட்டை வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து பாடி உள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இதுதான் வந்து எக்ஸ்கிரீஷன் இன் ஹியூமன். இந்த டாப்பிக்கில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் நெஃப்ரானை பற்றின கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து பவுமன் கேப்சூல், குளோமர் ரூலர்ஸ் கேட்பாங்க, ஹென்லே லூப்பு, இந்த கிட்னியினுடைய எல்எஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பிளான்ட்ஸுடைய எக்ஸ்கிரீஷன்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸ் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அனிமல்ஸுடைய எக்ஸ்கிரீஷன்லேருந்து அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் மட்டும்தான் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேஸ்ட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளான்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கிரீஷனுக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸும் அதில் கிடையாது. அதாவது எக்ஸ்கிரீஷனுக்குன்னு எந்த ஆர்கன்ஸும் இதில் கிடையாது. ஸோ இப்போ இந்த பிளான்ட்ஸில் என்ன மாதிரியான எக்ஸ்கிரீஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. இந்த போட்டோசிந்தசிஸில் வந்து ஆக்சிஜன் வந்து வெளியில் வருது. அடுத்தது ரெஸ்பிரேஷன், அதில் கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்புறம் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதில் வாட்டர் வேப்பர். இது எல்லாமே வந்து ஸ்டொமேட்டா மூலியமாகவும் அண்ட் லென்டிசல்ஸ் மூலமாகவும் வந்து வெளியில் போகுது. அதாவது ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது லீஃப்லையும் கிரீன் ஸ்டெம்லையும் இருக்கும். லென்டிசல்ஸ் அப்படிங்கிறது நல்ல பெரிய உட்டு ட்ரீஸில், அதாவது இந்த பார்க் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா லென்டிசல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த லென்டிசல்ஸ் மூலியமாகவும் ஸ்டொமேட்டா மூலியமாகவும் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் வெளியில் போகுது. ஸோ இப்போ இது இல்லாமல் வேறு மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் வேறு வேறு டிஃப்ரெண்ட் வேஸ்ட்டில் வந்து அதில் இந்த பிளான்ட்லேருந்து வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ இப்போ அது என்னென்ன மாதிரி மெத்தடில் பார்க்குது, அப்போது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுது. அதோடைய வேஸ்ட்டை வந்து அது ஏதாவது ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. லைக் லீவ்ஸ்லேயோ இல்லை பார்க்லேயோ இல்லை ஃப்ரூட்ஸ்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்போ லீவ்ஸில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ லீவ்ஸில் வந்து குளோரோஃபில் இருக்குது. ஸோ இப்போ இந்த குளோரோஃபில் எல்லாமே முழுசாக போட்டோசிந்தசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த குளோரோஃபிலும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் உள்ள தான் வந்து இது தன்னுடைய வேஸ்ட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ அப்போ அந்த லீவ்ஸ் வந்து கீழே வந்து ஃபால் ஆகும்போது அதாவது லீவ்ஸ் ஷெட் ஆகிற வாசி அதனுடைய வேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகுது. அடுத்தது பார்க் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இந்த மரத்தினுடைய பட்டைகள்லாம் பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளாக வந்து சின்னமன் பட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்கலாய்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயினைன் அப்படிங்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் தான் வந்து அந்த பார்க், அது சின்னமனுடைய பார்க்கில் இருக்கக்கூடியது. இதுவும் அந்த பிளான்ட்டினுடைய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த பார்க்கை வந்து தானாகவே வந்து அப்படியே உறிஞ்சு வெளியில் வர மாதிரி வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ராப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நீடில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி கொக்கி மாதிரி லைட்டாக வளைஞ்சிட்டு இருக்கும், இல்லை ஷார்ப் எண்டடாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராப்பிட்ஸ், அதாவது லைட்டாக சின்னதாக முள்ளு மாதிரின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராப்பிட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட் மேலே வந்து கவர் ஆகி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் யாம். ஸோ இப்போ இந்த ராப்பிட்ஸ் மூலியமாக அதோடைய வேஸ்ட்டை வந்து அது ரிமூவ் பண்ணுது. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது வந்து பைனாப்பிளில் பார்த்தோம் அப்படின்னா மேலெல்லாம் முள்ளு மாதிரி வந்து இருக்கக்கூடியதான் வந்து அதனுடைய வேஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெசின் அண்ட் கம்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில என்சைம் செக்ரீஷன்ஸை வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த என்சைம் செக்ரீஷன் தான் வந்து நமக்கு ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோனிஃபெரஸ் பிளான்ட்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். கம்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய முருங்கை மரத்துல எல்லாம் கூட நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கம்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸாக இருக்கும், வாட்டரில் சால்யூபிள் ஆகக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டேனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம டீ பிளான்ட், டீ லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டீ டேஸ்ட்டை கொடுக்க
இருக்கக்கூடியது வந்து இந்த டேனின், அதாவது அந்த பிளான்ட்டுக்கு இது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து அதோட லீவ்ஸில் வந்து அந்த டேனினை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அதுதான் வந்து டீ லீவ்ஸ். அடுத்தது வந்து லாக்டஸ். லாக்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மில்கி சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்கும். இது வந்து லாக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாக்டஸ் பார்த்தோன்னா இப்போ பப்பாயா, ஃபிக் இதெல்லாம் வந்து நம்ம பறிக்கும் போது அதில் அந்த ஒயிட் கலரில் சின்னதாக பால் மாதிரி வருது. அதுதான் வந்து லாக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரப்பர் ட்ரீ. ரப்பர் ட்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் ட்ரீயை கட் பண்ணும்போது அதில் வந்து இந்த மில்கி சப்ஸ்டன்சஸ் ஒயிட் கலர் மில்கி சப்ஸ்டன்ஸ் வரும். அது வந்து லாக்டஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆல்கலைஸ். ஆல்கலைஸில் தான் குயினைன் அண்ட் மார்ஃபின் இருக்குது. இந்த குயினைன் தான் வந்து சின்னமனில் வந்து நம்ம பார்க்கா வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மார்ஃபின் அப்படிங்கிறது வந்து இந்த பாப்பி ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாப்பி சீட்ஸு, பாப்பி ஃப்ளார்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து மார்ஃபின். இந்த மார்ஃபின் அதனுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் தான். அடுத்தது பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து சில என்சைம்ஸ் சொல்லக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து அது செக்ரீட் பண்ணுது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து கால்சியம் ஆக்சலேட்டு இல்லைன்னா கால்சியம் கார்பனேட். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுறோன்னா செல்லு உள்ளே வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். இது ஸ்டோர் ஆகி இருக்கும்போது அந்த செல்லினுடைய சைட்டோபிளாசம் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கால்சியம் ஆக்சலேட்டோ இல்லை கால்சியம் கார்பனேட்டோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு கவரிங் லேயரை கொடுக்குது. அந்த கவரிங் லேயருக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த டோனோபிளாஸ்ட் உள்ள இந்த கால்சியம் ஆக்சலேட்டையும் கால்சியம் கார்பனேட்டையும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதனால் அதனுடைய சைட்டோபிளாசம் எந்த அஃபெக்டும் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ங்க எல்லாத்துலேயுமே வந்து பிளான்ட்ஸ் வந்து அதனுடைய வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுது. இப்போ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்னா அதனுடைய வேஸ்ட்டை வந்து வாட்டர்லேயே அப்படியே டிசால்வ் கண்டிஷனில் வந்து அப்படியே அதோட வாட்டர் வேஸ்ட்டை வந்து டிசால்வ் பண்ணிடுது. இது சில டெரஸ்ட்ரியலில் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் டைரெக்டாக சாயில்லையே அதனுடைய வேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து விடக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் மெத்தட்ஸில் தான் வந்து பிளான்ட்ஸ் அதனுடைய எக்ஸ்கிரீஷனை பண்ணுது. பிளான்ட்ஸுக்கு எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு ஆர்கனும் அதில் கிடையாது. இப்போ நம்ம சொன்ன இந்த டேனை, கம்ஸு, இந்த ரெசின்ஸு, கம்ஸு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஓல்டு சைலமில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓல்டு சைலமில் நார்மலாக ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய சைலமில் கிடையாது. ஓல்டு சைலம்ஸில் தான் வந்து இந்த கம்ஸு, ரெசின்ஸ் எல்லாம் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பிளான்ட்ஸுடைய வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அது எதெல்லாம் கொடுக்குதோ அது எல்லாமே நம்ம ஹியூமன் பீயிங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மெடிசின்ஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அது கொடுக்குற ஆக்சிஜனாக இருந்தாலும் நம்ம அது மெடிசனாக தான் யூஸ் பண்ணுறோம். எவாப்ரேஷன் ஓகே, க்ளவுட்ஸ் ஃபார்மேஷனுக்கு வருது. இப்படி நம்ம எடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலுமே எதுவுமே டேனினாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து டீயாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குயினைன், மார்ஃபின் எல்லாமே வந்து நமக்கு வந்து மெடிசினல் வேல்யூவாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது.